உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சிவராமா, ஏதாவது பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை போக போகுதுங்கிற பயத்துல வீட்டுல நல்ல காரியம் நடந்தா கூட மனசு சந்தோஷப்பட தோண மாட்டேங்குதுடா. வாழ்க்கையில எது நடந்தாலும் பணத்தை பத்தி மட்டுமே புத்தி யோசிக்குது. இந்த நிலைமை ரொம்ப கொடுமையா இருக்குடா. சரி, ஏன் சோகத்தை சொல்லி உங்களை எல்லாம் ஏன் சங்கடப்படுத்தணும்? வேலையை பாருங்க. முடிச்சிட்டியா? அவ்வளவுதானா? இல்ல வேற யார்கிட்டயாவது பேசணுமா? அவ்வளவுதாங்க. நேத்து தான் அம்மா கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன். எல்லாம் துளசி அக்கா கல்யாண விஷயம்தான். ஓகே, அப்புறம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்ப மட்டும் என்ன நீ கம்ப்ளீட்டா மறந்துடுறல்ல? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேனா அந்த கில்ட்டினஸ் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா கல்யாணத்தை பத்தி பேசினாலே அக்கா ரொம்ப கோவப்படுறா. அதனாலதான் அக்கா கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அப்பா சொன்னா மட்டும் கேட்பான், கொஞ்சம் பயப்படுவான். அதான் அப்பாவையே நான் பேச சொன்னேன். எல்லாத்துக்கும் 1000 குறை சொல்லுவா என் பொண்ணு. அவளுக்கே பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா வீட்லதான் அம்மா அப்பா பாட்டிக்கெல்லாம் பிடிக்குமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறது சரிதான். ஆனா வெற்றிக்கு இந்த பொண்ணை பிடிக்கணுமே. மாலை கொடுங்க. ம். தேங்க்ஸ்ங்க. ஏன் அவனுக்கு பிடிக்காது? கண்டிப்பா பிடிக்கும். முனுசாமி அண்ணனோட பொண்ணு. அவரைதான் அவன் எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கானே. அப்புறம் எப்படின்னு யோசிக்கிறேன்னா. ஐயோ அம்மா, நாம தான் பேசி ஒத்துக்க வைக்கணும். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமா? என் தம்பியோட டேஸ்ட் எனக்கு தெரியாதா என்ன? நம்ம பொண்ணை காமிச்சா உடனே தலைய பூம்பும் மாடு மாதிரி ஆட்டுறானா இல்லையான்னு பாரு. ஆமாண்டி, இந்த வேலையை தீபா இவ்ளோ ஈஸியா முடிச்சிடறாளே. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ரொம்ப ஃபாஸ்டா கரெக்டா முடிவு எடுக்கிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்வாங்க. ஐயோ கடவுளே. நீங்க எந்த கோவிலுக்கு பால் காவடி எடுத்தாலும் வெற்றி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் இவ கழுத்துல தாலி கட்டாம உங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துவான். அதுதான் எனக்கு வேணும். வெற்றி, இனி நாம அடிக்கடி பாப்போம்னு நினைக்கிறேன். அது ஓகே. நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு எதுவுமே சொல்லல. உங்களுக்கு நான் தெரிஞ்சவதான். சீக்கிரமே என்ன நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நான் வரேன். சரிங்க. பெரியவங்க இருந்தா மத்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசலாம். மா, இந்த வரதட்சணை செய்முறை இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உங்க வீட்டு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகமும் பொருத்தமா இருக்கு. அப்பா அம்மா இல்லாத எனக்கு உறவா உங்க பொண்ணை கொடுத்தா போதும். நான் எந்த குறையும் வைக்காம அவங்கள நான் பாத்துப்பேன். வெக்கப்படுறாரு. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
மாமா இது அவங்க வாழ்க்கை, பேசிட்டு வரட்டுமே. பேசிட்டு வாங்க, போமா. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, அவரோட குழந்தையை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு நான் தான் அம்மாவா இருக்கேன். தெரியும். அந்த குழந்தைதான் உங்க உலகம்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆனா அந்த குழந்தையும் உங்க கூட தான் இருக்கணும், அதானே? ம். யாருமே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு உறவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க 2 உறவை கொடுக்கறேன்னு சொல்றீங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லுவேனா? வரதட்சணையா நான் எதுவுமே கேட்கல, இப்போ கேட்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குழந்தையும் உங்க கூட வரணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற வரதட்சணை. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். ஈஸ்வரமூர்த்தி, சரிங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். முனுசாமி, வா 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 வா. அபிராமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. முனுசாமி, வா 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 வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா எப்படி இருக்கீங்க? அபிராமி, இங்க பாரு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இரு, நல்லா இரு, எழுந்து நல்லா இருமா. ஓ வெற்றி, வாப்பா. போஸ்டர்ல பார்த்தது இப்பதான் நேர்ல பாக்குறேன். வெற்றி, திவ்யா முனுசாமியோட பொண்ணு. டெல்லியில போய் படிச்சுட்டு வந்திருக்கா. என்னம்மா வீட்டை அப்படி பாக்குற? டேய் வெற்றி, அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டுறா. ஓப்பா, போமா, வீட்டை சுத்தி பார்த்துட்டு வா. போடா. திவ்யா, போமா. வா முனுசாமி, காஃபி போட்டு கொண்டு வா. முனுசாமி வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.